பேர் முரளிதர பட்டாச்சாரியார். இந்த கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கண்ணபுரம் என்ற கிராமத்தில் இருக்குது. உத்பலா வதகே திவ்யே விமானே புஷ்கரேட்சணம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு சௌரிராஜ பெருமாளிக்கு. மூலவர் புண்டரீக விசாலாட்சம் சரட்சந்திர நிவாரணம் நீலாத்ருமவ திஷ்டத்தம் நீலமேக மகம்மதேன்னு மூலவர் நீலமேக பெருமாள். கிழக்கே திருமுக மண்டலத்தோட நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் 5 பேர் மங்களாசாசனம் இந்த ஊரில். இந்த பெருமாளை பற்றி 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. நம்மாழ்வார் இல்லையல்லல் எனக்கே இனியன் குறை அள்ளிமாதரவரம் திருவார்வினன் கல்லிலைந்த மதுசூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல 4 துயர் பாடிஷாராவில் நம்மாழ்வார் மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் மற்றுமோர் தெய்வம் உடதன் நெருப்பாரோடு ஒத்திலே உத்ததும் உன் அடியார் கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நீ திருவற்றெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானைன்னு 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் இருந்திருக்கு. பிரயோக சக்கரமாக சேவை சாய்க்கிறாங்க. விகடாட்சண அசுரனை சம்ஹாரம் பண்ணினத்தினால இந்த உள்ள சக்கர பிரயோகத்தோட சேவை சாதிக்கிறார். பக்கத்திலேயே ஸ்ரீதேவி பூமி தேவி இருக்கா. உத்பலா வதகே திவ்யே விவானே புஷ்கரேட்சணம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு உற்சவர் சௌரிராஜ பெருமாள்னு பேர். சோழராஜா காலத்தில் சௌரி வளர்ந்ததா ஐதீகம் சுவாமிக்கு. அதாவது ராஜா வரார் மரியாதைக்கு பெருமாள் சேவைக்கு வரைச்ச மரியாதை பண்ணுறார் பட்ட அர்ச்சகர் மரியாதை பண்ணும்போது மாலையை கண்ணில் ஊற்றிக்கிறார். மாலையில் முடி இருக்குது, கேசம் இருக்குது. ஏது பெருமாளுக்கு முடி ஏதுன்னு கேட்குறாரு. மாலையில் பெருமாளுக்கே உண்டுன்னு அர்ச்சகர் பயந்து போய் சொல்லிடுறார். ஏது பெருமாளுக்கு ஏது முடியும் நான் வந்து பார்க்குறேன் காத்தாலன்னு பார்க்குறச்ச பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் அர்ச்சகர். நான் போய் சொல்லிட்டேன் நம்ம காப்பாற்றுன்னு சொல்லி கேட்டுனார். ராத்திரி மறுநாள் பார்த்தாக்கா முடியோட சேவை சாய்க்கிறார், தரிசனம் கொடுக்குறார் ராஜாவுக்கு. அப்படியே ராஜா நம்பலை. அது பொய் முடி வச்சு கட்டு பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு கேசத்தை எடுனாரா. ஒரு கேசத்தை எடுத்தோடனே ரத்தம் பீரிட்டு ராஜா கண்ணில் பட்டதாகவும் அந்த 2 கண் அவருக்கு இதுவாக போனதாகவும் அவர் அதுக்கப்புறம் பெருமாளை பிரார்த்தனை ஒரு கண் வந்ததாகவும் ஐதீகம். அதுலேருந்து சௌரி முடியோட சேவை சாய்க்கிறார் சொல்ல சௌரிராஜன்னு திருநாமம் அவருக்கு. பின்னாடி இருக்கும் அவருக்கு. வெளியில வருஷ சேவிக்கலாம் எல்லாரும். பெருமாள் வெளியில் அமாவாசைக்கு விசேஷமா இருக்கும். அந்த பக்கத்திலே ஸ்ரீதேவி பூமி தேவி ஆண்டாள் பத்மாவதி 4 நாச்சியாரோட இந்த ஊரில் இருக்கா. ஸ்ரீதேவி பூமி தேவி எல்லா ஊர்லேயும். இந்த ஊரில் பக்கத்தில் ஆண்டாளும் மங்களாசாசனம் பண்ணதுனால காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகிழ்ந்தரை வாமனன்னு ஆண்டாளும் மங்களாசாசனம் இந்த ஊரில். அதனால பக்கத்திலேயே இருக்காங்க. இங்கே பக்கத்தில் பத்மாவதி நாச்சியார், அதாவது இவருடைய திருக்கல்யாண நாச்சியார் இவர் தான். இவரை கன்னிகா தானம் வாங்கிட்டதா தான கஸ்தமாக சேவை சாய்க்கிறார். பத்மாவதி நாச்சியாரை கன்னிகா தானம் வாங்கிட்டதால எல்லா ஊர்லேயும் அபயகஸ்தம் வரதகஸ்தமாக இருக்கும். இந்த ஊரில் தான கஸ்தம் கையேந்தின்னு இருப்பார் பெருமாள். அதாவது பத்மாவதியை கன்னிகா தானம் வாங்கிட்டதா ஐதீகம். அதனால தான கஸ்தமாக இந்த ஊரில் சேவை சாதிக்கிறார். இப்போ சாமிக்கு வந்து கேசவம் இருக்கிறது வந்து உற்சவமூர்த்திக்கு வெளியில் வந்தபோது தான் பார்க்க முடியும். வந்து தான் சேவிக்கிறாங்க. பின்னாடி பேர் இருக்கும் அவருக்கு வெளியில் வரிசை சேவிக்கிறாங்க தரிசனம். இது அமாவாசைக்கு விசேஷம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் வந்து இங்கே விபீஷணருக்காக நடந்து சேவை சாய்ச்சார். அங்கே விபீஷணர் இந்த ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சவொடனே அவருடைய விக்கிரகத்தை கொடுக்குறாரு. நீ எந்த இடத்துல வச்சுலோ அந்த இடத்துல நான் பிரதிஷ்டை ஆகிடுவேன்னு சொல்கிறேன். உடனே ஸ்ரீரங்கத்தில் வச்ச உடனே ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை ஆகிடுறார். படுத்துட்டுறாருங்க. இவனுடைய படுத்துட்டா நான் உன்னுடைய நடையழகு எங்கே சேவிக்கிறது விபீஷணர் கேட்டார். அதாவது மேலை வீடு, அதாவது ஸ்ரீரங்கம் மேலை வீடாகும், திருக்கண்ணபுரம் கீழே வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உடனே ரங்கநாதர் சொல்ற நீ கீழே வீட்டுக்கு போ, அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நான் உனக்கு நடையழக காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரங்கநாதர். அதனால் அமாவாசை தோறும் ஸ்ரீரங்க ரங்கநாதரே இங்கே நடந்து அவருடைய நடையழக காமிச்சதா விபீஷணருக்காக ஐதீகம் இல்லை. அதனால் பிரதி அமாவாசை கைத்தல சேவை இன்னி வரைக்கும் நடந்துன்னு வருது. விசேஷமாக இருக்கும். கேட்கும் போதே மீசல் இருக்குது சாமி. பக்கத்தில் தாயார் சன்னிதி இருக்குது. அங்கே மரியாதை கல்ப திரும பாத பத்மாம் நித்யாப்ஜனீம் தீர சுவர்ணவள்ளீம் சௌதாமணீம் சௌரிபலாகட்ச வந்தாமிகிம் கிருஷ்ணபுரி ஸ்ரீயந்தான் கண்ணபுர தாயார்னு கஜலட்சுமியாக சேவை சாய்க்கிறார். மூலவர் கண்ணபுர நாயார் தான். உற்சவரும் கண்ணபுர தாயார் திருநாமத்தோட கஜலட்சுமியாக சேவை சாய்க்கிறார். பக்கத்தில் வெளியில் ஆண்டாள் சன்னதி பிரகாரத்தில் இருக்குது. பக்கத்தில் ராமர் சன்னதி இருக்குது. வெளியில் குளத்தங்கரையில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. எவ்வளோ வருடங்களா இங்கே ஒரு 1500 வருஷத்துக்கு மேலே அது 1500 கோயிலில் வந்து உண்டை கட்டி கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு வெளில முனியோதர பொங்கல்னு பேர். அது முனியோதரியன் பொங்கல்னு. அதாவது முனியோதரியன் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு குறுல் இல்ல மன்னன். அவர் வந்து இந்த பெரிய மன்னருக்காக கப்பம் கட்டாமல் அவரை சிறையை வச்சுடுறார். அவருடைய முனியோதரை ராஜாவுடைய மனைவி வந்து மானசீகமாக பெருமாளுக்கு அன்றைக்கி ஒன்றும் இல்லை, அவள்கிட்ட பருப்பு நெய் இந்த அரிசி 3 தான் இருந்தது. அதை வந்து நைவேத்தியம் பண்ணி மானசீகமாக நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்ருக்காங்க. அன்றைக்கி சாப்பிட்டோன்னே மறுநாள் பார்த்தா அந்த பொங்கல் கோயில் வரையும் இறஞ்சிருக்காவா வீட்டிலேருந்து.
அதை பெருமாளே ஏற்றுள்ளதா, அதனால் அதுலேருந்து முனியதரியன் அவர் பெரிய அவரே கட்டில் ஏற்படுத்தி அந்த முனியதரியன் பொங்கல்னே பேர் அதுக்கு. இன்னி வரைக்கும் அர்த்த ஜாமத்தில் ராத்திரி 8:30-9 மணிக்கு அர்த்த ஜாமத்தில் அந்த விசேஷம் போன பொங்கல் கிடைக்கும். அது முன்னாடியே புக் பண்ணி வாங்கிக்கணும். அது அன்னன்னைக்கு விற்பனை தான். அது கோவிலில் பணம் கட்டி அன்னன்னைக்கு விற்பனை ஆகிடும். அது அந்த 9 மணிக்கு வந்தால் கிடைக்கும். சின்ன குழந்தையில கேள்விப்பட்டிருக்கோம், அந்த பொங்கலை எடுத்துகிட்டு வெயில இந்த கேம்பஸை விட்டு வெளியில் போனால் தட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. சாப்பிட்டுட்டு போனால் ஒன்றும் இல்லை, அது மாதிரி நடந்துதான் சொல்லுவாங்க. அதனால இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு போக முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனால் அது ஒன்றும் பண்ணாது. நாங்கள் பக்கத்தில் திருப்புகளூர் தான், எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்தது. அதான் சொல்லியிருக்கிறாங்க, கதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதான் கேட்டு ரொம்ப சந்தோஷம். வேறு எதுவும் கேட்குறீங்க? இங்கே வேறு என்ன பிரார்த்தனைக்கெல்லாம் என்னெல்லாம் வேண்டிட்டா இங்கே வந்து நடக்குது? குழந்தைகள் இல்லாதவாலும் கல்யாணம் ஆகாதவாலும் இந்த உள்ள இந்த 9 படித்துறைகள் இருக்குது குளத்தை சுற்றி. இந்த 9 படித்துறை அமாவாசை அன்னைக்கு தான் வரணும். அமாவாசை அன்னைக்கு காட்டால இந்த 9 படித்துறைகளையும் குளிச்சுட்டு அவள் சுமங்கலிக்கு அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த அவங்களை 9 சுமங்கலிக்கும் அந்த சுமங்கலிக்கு உள்ள இதெல்லாம் வாங்கி கொடுத்து புடவை வளையல் ஜாக்கெட் போயிட்டு அந்த ப்ளவுஸ் போயிட்டு அவளுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து இங்கே குழந்தை இல்லாதவா சந்தான கிருஷ்ணன் இருக்காருங்க, அவர் கையில் கொடுத்து பூஜை பண்ணி வெண்ணையும் கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணா குழந்தை பேர் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவா சாதாரணமாக அவள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணா கல்யாணம் நடக்கும்போது ஐதீகமாக இருக்குது. அமாவாசையில் தான், அமாவாசை எல்லா அமாவாசைக்கும் ஒரு முடி கொட்டிட்டுனா வேண்டிட்டாலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நான் பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன். முடி கொட்டினா அது மாதிரி முடி சௌரி சாத்தணும். அது கவரிமான் முடி தான் கிடைக்கும். அது கவரிமான் சௌரிங்கிறது வெளியில் ஏதாவது கிடைக்காது. கவரிமான் சௌரி வாங்கி சாத்தினா விசேஷம். வாங்கி சாத்தினா அது மாரி பிரார்த்தனை நிறைவேறுதான். வீடு கட்டுறது வேண்டிக்கிறது எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவான கருத்து இதுதான் மெயின். அதாவது மெயின் குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது, முடி கொண்டது. அதுக்கப்புறம் அந்த முடி வாங்கி சௌரி முடி கவரிமான் முடி வாங்கி சாத்தினா சௌரி வளர்றது, முடி வளர்றது ஐதீகமாக இருக்குது. சரிங்க சார், நன்றிங்க சார்.